ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து வீட்டில் நிலா, சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி வெளியில் எங்கேயாவது வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏலகிரி போகலாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில் கிளம்பிடுறாங்க, எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து பல்லவன் வந்து மிகப்பெரிய பேக் ஒன்று தூக்கிட்டு வராரு. உடனே நிலா வந்து ஏன் இவ்வளோ துணிலாம் எடுத்துகிட்டு வர, கம்மியாக எடுத்து வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சேரன் நிலாலாம் சொல்லும் பொழுது இருக்கட்டும்ண்ணா அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒரு மாதிரி இல்லைப்பா கம்மியாக இருந்தாலே போதும் ஏன் இவ்வளோங்கிற மாதிரி சரி ஓகேன்ட்டு அவர் போய் மாற்றிட்டு வராரு. திரும்ப இங்கே பாண்டியன் வந்து வெளியில் ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து சோழன் வந்து என்னடா என்ன பார்த்துட்ருக்க, வருங்கால அண்ணியாக்கலான்னு முடிவு பண்ண ஆளை இப்போ திரும்பி வந்து செட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்ருக்காரு. பார்த்து பேசு இல்லைன்னா வாயை உடச்சி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் திட்டுறாரு. சோழனுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு கலக்கலான ஒரு சின்ன சண்டை வருது. டக்குன்னு சேரன் அங்கேருந்து வந்துடுறாரு. சும்மா இருங்கடா, ஏதாவது எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்ருக்கீங்க, கிளம்பலாண்டா அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. உடனே நீலா சொல்கிறாங்க, அவர் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எங்கே வர போகிறாரு, அவரை அழைச்சிட்டு போய் வீட்டிலேயே தொல்லை தாங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சோழனும் பாண்டியனும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் சேரனும் நிலாவும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் வெளியில் போகிறோம், வீட்டை பார்த்துங்க, எங்கேயாவது வெளில போனீங்கன்னா வீட்டை பூட்டிகிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாரு. உடனே அவரும் ஏற்றுக்கிறாரு. யாரையும் நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கன்ட்டு பாட்டு பாட்டி கலாய்ச்சி விட்டுட்ருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து இப்போ ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க, காரில் ஏறிட்டாங்க. இப்போ சோழன் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு, பக்கத்தில் நிலா உட்காந்துருக்காங்க. பின்னாடி அவங்க 3 பேரும் சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிகிட்டு வராங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏலகிரியில் நிலாவோட அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி குழந்த எல்லாருமே வந்து அவங்களும் டூருக்காக ஜாலி ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் தான் வச்சுருப்பாரு. இது நல்ல புது ஹோட்டல், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா அமைதியாக இருக்கார். உடனே அவங்க அம்மா, நிலாவோட அம்மா, எப்போ பார்த்தாலும் நிலா டென்ஷன், அந்த டென்ஷன், இந்த டென்ஷன் இருப்பீங்க, இப்போ எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க, நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது, ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிலாவோட அண்ணனும் அதே சொல்கிறாங்க. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு, அப்பா இந்த மாதிரி நான் பக்கத்து ரூமில் இருக்கேன், நீங்கள் எதுவாகனா என்னை கூப்பிடுங்க, நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அண்ணன் சொல்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிலா, சோழன், சேரன், பல்லவன், பாண்டி இவங்க எல்லோரும் ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்றாங்க. அப்புறம் திரும்பி ட்ரைவ் பண்ணுறாங்க, திரும்பி ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. அப்புறம் பாத்ரூம் போகணுன்னு நிப்பாட்டுறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணுக்காக தாண்டா நிப்பாட்டியிருக்கான், உங்களுக்கும் பாத்ரூம்னா போயிட்டு வராதா, போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாரு. உடனே சோழன், ஆமாண்டா இதுக்கு இடையில நிப்பாட்ட மாட்டேன், நேராக ஏலகிரி தான் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாரு. அந்த பல்லவனும் பாண்டியமும் ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் திரும்ப காரில் வந்து உட்காந்துக்கிட்டு வராங்க. இவர் நிறைய ரொமான்ஸ் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கார் சோழன். வெறும் ரொமான்ஸ் பாட்டே போட்டுட்ருக்காரு. நிலாவுக்கு கடுப்பாகுது. உடனே அதை நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் சோழன் அப்படியே அமைதியாக வராரு. பின்னாடி வந்து இவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு வராங்க. இப்படி ஹாப்பியாக போகுது. இப்போ அவங்களும் நிலா ஃபேமிலியும் அவங்க அப்பா அம்மாவும் அங்கே இருக்காங்க. இப்போ இவங்களோட சேரன், சோழன் இந்த ஃபேமிலியும் இப்போ அங்கே போகிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பல திருப்பங்கள் நிறையா இருக்குது. ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஐயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிச்சயம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.